கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த முதலாவது நாளில், இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளில் கூட இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும், இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறார். அந்த வாக்கு தத்தத்தையும் கூட நிறைவேற்றியும் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நாம் எந்த அளவுக்கு அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு விசுவாசித்து இது கண்டிப்பாக நடக்கும் என்று விசுவாசத்தோடு நம்ம செயல்படுவோமானால் நிச்சயமாக அந்த வாக்கு தத்தம் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கூட நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் தருகிறார். லூக்காவின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவர், மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனுஷனால் செய்யக்கூடிய நிறைய காரியம் இருக்குது. அவன் சொந்த பலத்திலேயோ, அவன் வச்சிருக்கிற பணத்தினாலேயோ, அவனுடைய செல்வாக்கினாலேயோ, அதிகாரத்தினாலேயோ பல காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறான். தனிப்பட்ட முறையில் ஒரு காரியத்தை அதை செய்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொந்த பலத்தில், ஞானத்தில், அவனுடைய சொந்த பேக்ரவுண்டு மூலமாக செய்ய முடியாது. அல்லேலூயா. அது செய்ய முடியாது. இதில் தான் ஆண்டவர் நம்மளோடு கூட வரார். மற்ற புறஜாதிகளுக்கும் நமக்கும் 2 வித்தியாசம். புறஜாதிகள் நேரடியாக அவன்கிட்ட இருக்கிற பலத்தை வைத்து, இருக்கிற ஞானத்தை வச்சு, இருக்கிற சொத்துக்களை வச்சு, அவனுக்கு இருக்க அதிகாரத்தை வைத்து அடுத்து அவன் செய்து கொண்டு போவான். ஒரு காலகட்டத்தில் முடியலைன்னு சொல்லி படுத்துக்கிடுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான பிள்ளைகள் அப்படி அல்ல பிரியமானவர்களே. மனுஷனால கூடாத ஒரு காரியத்தை கூட இயேசு கிறிஸ்துவால் செய்ய முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நமக்கு நல்லா தெரியும், நம்மளால் எந்த காரியத்தையும் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவரே நான் அல்ல, என் அறிவோ என் பலமே கிடையாது, நீங்கள் எனக்கு கிரியை செய்யுங்க என்று சொல்கிற வார்த்தை எல்லார் வாயிலிருந்தும் கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால் இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படலை, இன்னும் மாம்சத்தை பிராரமாக தான் நீங்கள் இருந்துட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இன்றைக்கு கூட தேவன் நம்மளுடைய பலத்தையோ, நம்மளுடைய ஞானத்தையோ, நம்மளுடைய அறிவையோ, நம்மளுடைய பேக்ரவுண்டையோ ஆண்டவர் எடுத்து போட்டுட்டு தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நம்மளுடைய வாழ்க்கையில் மனுஷனால் கூடாத நிறைய காரியங்கள் இருக்குது. மனுஷனால் கூடாத ஆசீர்வாதங்கள் நமக்கும் இருந்தது. மனுஷனால் கூட முடியலை. ஆனால் தேவனால் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நம்ம எத்தனையோ நாளுக்கு பிரயாசப்பட்டிருப்போம், இந்த ஆசீர்வாதத்தை வேணும்னு சொல்லிட்டு. இந்த ஆசீர்வாதத்தை வேணும், எனக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி வாஞ்சியாக இருக்கிறான தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இன்றைக்கு ஒரு 3 விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கையினால் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதாவது மனுஷனால் இது முடியாது, தேவனால் அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். முதலாவது, ஆண்டவர் ரட்சிப்பை தருகிறார்.
ரட்சிப்பை தருகிறார். முதலாவது என்ன செய்கிறாரு? மனுஷனால் கூடாத ஒரு ஆசீர்வாதம், தேவனால் மட்டுமே கூடுகிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ தேவன் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். பிரியமான சகோதரனே சகோதரி, ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம பொதுவாக என்ன நினைப்போம் தெரியுமா? ரட்சிப்புன்னா என்ன நினைப்போம்? முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டு உள்ளே வர்றது தான் ரட்சிப்பு அப்படின்னு நினச்சிருப்போம். ரட்சிப்பு என்பது கடைசி வரைக்கும் நமக்கு தேவை இருக்குது. அல்லேலூயா. ரட்சிப்பு என்பதற்கு இன்னொரு பதம் என்னன்னா, அது விடுதலை என்று அர்த்தம். அல்லேலூயா. நம்ம அனுதின வாழ்க்கையில் நம்ம அந்த பூமியில் போராடுகிறதான ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மேற்கொண்டு நாம் விடுதலை பெற வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். புத்தகம் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாருங்க, ரட்சிப்பு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து சொல்றாரு. சகைவை பார்த்து குடும்பத்துக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். அந்த ரட்சிப்புங்கிற ஆசீர்வாதத்தை உலக மனிதனால் கொடுக்க முடியாத ஒன்றை தேவனால் கொடுக்கணும். தேவன் தான் அதை கொடுக்க முடியும். அதனால் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விரும்புகிற நேரத்தில் சகையை பார்த்து சொல்கிறாரு. மரத்து மேலே, அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். மரத்து மேலே ஏறி நிற்கிறான். ஆண்டவரை நாடி தேடி பார்க்கணும்னு சொல்லி நேரம் வந்திருக்கும்போது அவனை கூப்பிட்டு, நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவங்க வீட்டில் தங்க வேண்டும் சொல்லிட்டு அவன் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டு போனதுனால அந்த குடும்பம் என்ன செய்தது? ரட்சிப்பை பெற்றது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். நாம் மனுஷனால் முடியாத தேவனால் செய்யக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும்னா, ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுப்பார். அல்லேலூயா. ஒரு ஆலோசனையாக கொடுப்பார். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் யாருக்கு? யார் கையில் இருக்கு? நம்ம கையில் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஒரு மனிதன் ரட்சிக்கப்படணும், அவன் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு இயேசு சித்தமாக இருக்கிறார். அவனை கூப்பிட்டு மரத்தடிக்கு கீழே இறங்கி வாப்பா, நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொல்லிக்கான். அடுத்த செகண்ட் யோசிக்காமல் வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஆட்கள் எல்லாருமே சொல்கிறாங்க, இவன் வீட்டில் போகிறோம்னா அங்கே எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. இவர் முறுமுறுக்காங்க. எல்லா நிந்தை அவமானத்தையும் தாண்டி அவன் கூட்டிகிட்டு போய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோத்திரம். கர்த்தருடைய இன்னைக்கு நம்ம வீட்டில் அவங்க ஒரு ஆலோசனை சொன்னார். நான் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னாரு. இன்றைக்கி நம்மகிட்ட கேட்டு பாருங்கள், இயேசு கிறிஸ்து வாங்க உங்கள் வீட்டுக்கு நான் வாரேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூப்பிடுவீங்களா? இருங்க, நாங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க? இல்லை அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க? சொல்லுங்கள், அப்படி தானே சொல்லிகிட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்து வாங்க நான் வாரேன்ப்பா எங்கள் வீட்டுக்கு, ஏசப்பா நான் வாரேன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு அவர். இதோ வாசல் கதவை தட்டுறேன், எவன் திறக்கிறானோ அவன்கிட்ட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரா? வேத வசனம் அப்படி தானே சொல்லுது. வாசல் கதவை தட்டுறேன், எவன் திறந்தானோ நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னு இருக்காரு. தினம் கதவை தட்டிகிட்டு இருக்காரு. எத்தனை பேர் கதவை திறந்தீங்க? உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பை கொடுக்கும்படியாக சகையை போல நான் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் கதவை திறந்தீங்க? எனக்கு அங்கே வேலை இருக்குது பாஸ்டர், எனக்கு இங்கே இருக்குது வேலை பாஸ்டர்.
இயேசு கிறிஸ்து கதவை தட்டாரு. என்ன சொன்னார்? உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடணும். ஏன் அவர் நம்ம வீட்டுக்கு வரணும்னு சொன்னால், நான் குடும்பம் ரட்சிக்கப்படணும். உங்கள் இருதயம் எப்படி இருக்கு? இயேசு கிறிஸ்து உள்ள ஏற்றுக்கிறீங்களா? சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து உள்ளே ஏற்றுனீங்களா? வாங்க ஆண்டவரே சொல்ல மாட்டேங்கிங்களா? கொஞ்சம் பாருங்கள், நான் சொல்கிறேன், நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன் ஆண்டவரே, அப்புறம் நீங்கள் வாங்க. இப்படியெல்லாம் கண்டிஷன் போட்டுட்ருக்கோம் நம்ம. எந்த நேரமும் இயேசு கிறிஸ்து வாரேன்னு சொல்லும்போது உடனடியாக வருவதற்கு உங்கள் இருதயம் தயாராக இருக்கான். அவர் ஆவியாக இருக்காருங்க. நீங்கள் போய் பைபிள் படிச்சிங்கன்னா அவர் வந்துடுவார். நீங்கள் ஜபத்தில் உட்காந்திங்கன்னா அவர் வந்துடுவார். 2 பேர் கூடி சேர்ந்து ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்தீங்கன்னா அவர் வந்துடுவார். இப்படி தான் வேதம் சொல்லுது. அவர் வருவது என்ன? நீ கூப்பிட்டீங்க, அவர் வருவதற்கு இப்போ ரெடியாக இருக்கார். நாம் கூப்பிட்றது கிடையாது. அவர் ஆலோசனையை நம்ம என்ன செய்கிறோம்? தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். அவரை தான் கதவை தட்டிக்கிட்டே தானே இருக்கார். கதவை தட்டிக்கிட்டே இருக்கார். எப்படா கதவை திறப்பான்? என் பிள்ளை எப்போ கதவை திறமா, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் நிற்கிறார். நம்ம அப்படி இல்லை. கதவை எப்போமோ நம்ம திறப்போம். சில பேருக்குலாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கதவு திறக்கப்படுது. சில பேருக்கு நைட்டு 24 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ வேறு ஐயோ நம்ம ஜெபிக்காமல் விட்டாச்சுன்னா கொஞ்சம் சிக்கல் இருக்கே அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த கதவு திறக்கப்படுது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வர ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் உங்கள் கதவு திறக்கப்படுதா? நீங்கள் திறப்பீரானால், அந்த ஆலோசனையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீரானால், நீங்களும் உங்கள் குடும்பமும் பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இன்னொரு ஆலோசனை கூட சொல்றாரு பாருங்க. 22:16 படிங்க. பாருங்க, பரிசுத்த பவுலுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கான். அவன் ஆண்டவரை வந்து இயேசுவை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். வந்த உடனே ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இவன் தாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கான். எதுக்கு? ஞான ஸ்நான சத்தியத்துக்கு அப்படியே தாமதம் பண்ணிக்கிட்டே வரான். ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறாரு. எதுக்குப்பா நீ தாமதம் பண்ணுற? உடனடியாக உன் பாவங்கள் கழுவும்படியாக நீ ஞான ஸ்நானம் எடு. நீ என்னை ஏற்றுக்கொண்ட ரைட்டு தான், என்னை தெரிந்து கொண்ட ரைட்டு தான், என்னை நேசிக்கிற ரைட்டு தான், இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை நீ தெரிந்து கொண்டது உண்மை தான். ஆனால் உன் பாவங்கள் கழுவணும்னா எங்கே போனோம்? ஞானஸ்நானம் எடுக்கணும். அந்த ஆலோசனை சொல்கிறேன். அந்த ஆலோசனை அவன் கேட்கலன்னு வைங்களேன், ஞானஸ்நானம்மா அது கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டிருந்தானா அவன் இந்த அளவுக்கு ஊழியம் பண்ணிக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆலோசனையை தள்ளாமல் அதை ஏற்றுக்கொண்டபடினால உடனடியாக அவனுக்கு அந்த ரட்சிப்புங்கிறதான ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த பரோட்டா இருந்துச்சு தெரியுமா? மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கேட்டு பாருங்க. 3:14-15 கூப்பிடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரட்சிப்பை பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு இயேசு கிறிஸ்துக்கே என்ன தேவைப்படுது? ஒரு ஆலோசனை தேவைப்படுது. பாருங்கள், அவர் ஞானஸ்நானம் பெறணும்னு சொல்லி ஆலோசனை, ஞானஸ்நானம் பெறுப்பா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஞானஸ்நானம் உண்மையாய் நீதியாய் யார் கொடுத்தாங்கன்னா யோவான ஸ்நானம் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதனால இயேசு கிறிஸ்து அங்கே வாராரு. ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாக அவர் வாராரு. வரவர்கிட்ட, ஆண்டவரே
நீங்கள் போய் எங்கிட்ட வாங்கலாமா அப்படின்னு அப்படின்னு இங்கே ஒரு பிசாசு ஒரு புள்ளியை வைக்குது. எப்படி? நீங்கள் ஆண்டவர், நீங்கள் போய் இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளியை வைக்குது. இயேசு கிறிஸ்துவும் ஆமாம்ல, நம்ம தான் பிதாவின் மகன் தானே, நமக்கு என்னத்துக்கு, நமக்கு ஒரு ஞானஸ்நானம் தேவை இருக்கா, நம்ம பாட்டு ஊழியம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் களத்தில் இறங்கியிருந்தான்னா நிலைமை என்ன இருக்குன்னு தெரியுமா? கர்த்தருடைய பரிசுத்தம். அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லப்பட்டது, நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கோ அப்படின்னு. பவுலுக்கு சொன்னது போல இயேசு கிறிஸ்துக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். நீ முறைப்படி நீ வா, உனக்கு சாட்சி நீ உன்னைய காண்பிச்சு தான் மற்றவங்க உனக்கு பின்னால் வரப்போகிறாங்க. நீ ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்ல, ரட்சிக்கப்பட்டவன் ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் பெற்றவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எனக்கு மட்டும் உட்கார்ந்துட்டு நான் பாட்டு அபிஷேகத்தின் நிரம்பேன்னு சொல்லக்கூடாது. அவன் வரங்களால் பிரகாசிக்கப்படணும். அவன் வரங்களால் பிரகாசிக்க மாத்திரமல்ல, அநேகரை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தணும். அப்படி தான் ஆண்டவருடைய நீதி, ஆண்டவருடைய சித்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ரட்சிப்பு மட்டும் முதல்ல எடுத்தோன்னே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டும் ரட்சிப்பு அல்ல, ஞான ஸ்நானம் எடுப்பதும் ஒரு ரட்சிப்பு, அபிஷேகம் பெறுவதும் ஒரு ரட்சிப்பு, வரங்கள் பெற்றுக்கொள்வதும் ரட்சிப்பு, நீங்கள் அநேக ரட்சிப்புகளை கொண்டு வர்றதும் ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். இது மனுஷனால் முடியாத காரியம். இது மனுஷனால் முடியவே முடியாது. இது மனுஷனால் முடியாத காரியம். இது தேவனால் மட்டுமே முடியும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. மனுஷனால் முடியாத தேவனால் முடிகிற ஒரு ரட்சிப்புங்கிற ஆசீர்வாதத்தை நமக்கோ நம்ம குடும்பத்துக்கோ நம்ம வாழ்நாள் முழுவதுமாய் ரட்சிப்பை தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமான சகோதரனே சகோதரி, ரெண்டாவதாக ஒரு ஆலோசனை சொல்கிறார். எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஒரு ஆலோசனை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம சோதரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். எதிரிகளை வீழ்த்தணும். அனுதின வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அனுதின வாழ்க்கையில் அனுதின மனிதர்களாக இருக்கலாம், ஆவியோடு கூட இருக்கலாம், எப்படி தான் நம்ம அனுதின வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தை நம்ம என்ன செய்யணும்? ஜெயிக்க வேண்டும். அப்பொழுது ஒரு ஆலோசனை நமக்கு தேவைப்படுது. அந்த ஆலோசனை தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். மனுஷனால் முடியாததை தேவனால் கொடுக்குற ஆலோசனை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது. எப்படி நம்ம அந்த ரட்சிப்பில் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரோ, அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டவங்க விடுதலை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆலோசனை பெற்றுக்கொள்ளாதவங்க, கதவை திறக்காதவங்க, சகையை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பரிசுத்த பவுலை போல கதவை திறக்கிறவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை, கொஞ்சம் யோசிப்போம், அப்புறம் பார்ப்போம், இப்பறம் பார்ப்போம், எல்லாம் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு செய்வோம், இல்லை எங்கள் கணவரும் சேர்ந்து, சில பேர் அந்த காரியம் சொல்கிறாங்க, எங்கள் கணவரும் மனைவியும் சேர்ந்து, எங்கள் பிள்ளைகளும் சேர்ந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். ஏகப்பட்டவர் அப்படி ஒரு சிந்தனையில் பிசாசு கட்டில் இருக்காங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் போனால் தான், நீங்கள் அடுத்த பகுதிக்கு போனால் தான், ஞானஸ்நானம் பட்டால் தான், பரிசுத்த அபிஷேகம் பட்டால் தான் அவங்க வருவாங்க. இல்லை இவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து வந்தால் தான் நான் இருக்கணும். அது பிசாசனுடைய ஆலோசனை. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆள் வந்து ஜெபிக்கணும்ல. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்று, வேதம் சொல்லுது, ஞானஸ்நானம் பெற்ற உடனே இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார், வானம் திறக்கப்பட்டது. ஞானஸ்நானம் பெற்ற ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது வானம் திறக்கப்படும், கண்டிப்பாக திறக்கப்படும். அந்த வானம் திறக்கப்படும்.
நீங்கள் ஜெபிச்சாதானே ரட்சிக்கப்படாதவங்களையும் நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் அபிஷேகம் பெற்றால் தானே அவங்க மூலயமா நீங்கள் கொண்டு வர முடியும். நீங்கள் வரம் பெற்றால் தானே நீங்கள் பண்ண இல்லை, அவங்களும் சேர்ந்து தான் வரட்டும். அவங்க சேர்னா அவங்க 30 வருஷம் ரட்சிக்கப்படுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துருதா? ஆண்டவருடைய ஆலோசனை, இன்னைக்கு ஞானஸ்நானம் எடு, இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வா, இன்னைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், கதவை தர அப்படின்னு ஆண்டவர் பேசினா உடனடியாக அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டோம்னால் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு கூட எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஒரு ஆலோசனை தேவை இருக்குது. ஒவ்வொரு நாள் நமக்கு போராடுகிறதான அந்நிய வல்லமைகள், மனிதர்கள், எதிராக இருக்கிறதான மனிதர்கள், அந்நிய வல்லமைகள், மந்திர தந்திரங்கள், செத்த ஆவி கூட்டங்கள், அது மாத்திரமல்ல பாவத்தின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகளோடு கூட நம்ம போராடுவது ரொம்ப சிரமமான வேலை. அந்த நம்மளால் அது போராட முடியாது. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆவிக்குரிய ஆலோசனை தேவை இருக்குது. ஆண்டவர் ஒரு ஆலோசனை, எதிரிகளை நம்ம ஜெயிப்பதற்கு ஒரு ஆலோசனை கொடுப்பார். அந்த ஆலோசனையை நம்ம ஏற்றுக்கொண்டோமானால், நிச்சயமாக ஏற்றுக்கொண்டோமானால் எதிரிகளை வீழ்த்துவதற்கு உண்டான ஜெயத்தை நமக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மட்டும் படி. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். யோசபாத் ராஜா ஆண்டவருடைய பிள்ளை ராஜா, இஸ்ரவேல் ராஜா. புறஜாதியினுடைய ராஜாக்கள் எத்தனை பேர்? 3 பேர் போராட வராங்க. யாருக்கு? இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாய் 3 கூட்டத்தார் போராட வராங்க. அந்த நேரத்தில் 12ஆம் வசனம் படி. பாருங்க, அவன் 3 ராஜாக்கள், 3 படைகள் வருது. இவனால் என்ன செய்யணும்னு தெரியல. உடனே அவன் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆண்டவரே கதைன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உட்காண்டான். ஆண்டவரே என்னால் முடியலை, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டுட்டான். போட்டு சமூகத்தில் உட்காரும்போது தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதோடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். எப்பொழுதெல்லாம் யுத்தம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகிறதோ, நமக்கு எத்தனை பேர் வந்தாங்க தான், நமக்கு விரோதமாக எத்தனை கூட்டங்கள் வந்தாங்க தான், ஆவி கூட்டமாக இருக்கலாம், மனுஷன் கூட்டமாக இருக்கலாம், எத்தனை பேர் வந்தாங்களோ ஆண்டவருடைய சமூகத்தில், நான் நல்ல ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்போது ஒரு ஆலோசனை கிடைக்கிது. 21ஆம் வசனம் படிங்க. இவன் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறனால, ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தினால ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் என்ன செய்யுது? நீ துதிச்சு பாடு, ஜனங்களையும் துதித்து பாட வை அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அடுத்த ஒன்று 22ஆம் வசனம் படி. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நமக்கு அவங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எப்படி வெட்டுட்டு விழுந்தாங்களோ, அதே போல் நமக்கு விரோதமாக நிறைய போராட்டம் இருக்கும். யார் எப்போ பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரியாது. எந்த பிரச்சனை எப்படி வரும்னு தெரியாது. அப்படிதானே? எந்த பிரச்சனை எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆலோசனை நீ கேட்டனா ஜெயிக்கலாம். மனுஷனால் கூடாது, இது மனுஷன் முடியாது, ஆனால் நான் ஜெயிக்க வைப்பேன். அல்லேலூயா. 3 நாட்டினுடைய 3 நாடு
3 நாட்டிலேருந்து கூட்டங்கள் பயங்கரமாக இருக்கு. வேற ஒன்றுமே செய்யலைங்க. யுத்தம் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. மனுஷனால கூடாதது தேவனால கூடும். அவன் பண்ணது துதிச்சு பாடினாங்க. அவன் கூட இருக்க ஜனங்களும் துதித்து பாட சொன்னான். நடந்தது. அல்லேலூயா, நடந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். தேவன் யுத்தத்தில் மேற்கொள்வதற்கு எல்லாம் எதிரியை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுத்தால் அதை செய்யணும் பிரியமான. இவன் இந்த இடத்துல ஆண்டவருடைய ஆலோசனை பிரகாரமாக துதிக்க பாட செய்யாமட்டான்னு வைங்களேன், அதெல்லாம் நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஆண்டவரே இப்போதைக்கு எதிரி வந்து நிற்கிறான், அவனுக்கு நம்ம ஏதாவது பண்ணி யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சண்டை போட்டுருந்தான்னு வைங்க, என்ன நடக்கும்? தோத்து போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ஆலோசனை, அது நமக்கு மனுஷனால கூடாதவைகள் தேவனால கூடும். மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். ஆண்டவருடைய ஆலோசனை மனுஷனுடைய அறிவுக்கு அப்பாற்படுது. மனுஷன் என்ன சொல்லுவாங்க, நேருக்கு நேர் சண்டை போடணும், கோர்ட்டு கேஸு ஃபைலு அது இதுன்னு போட்டு சண்டை போட்டு வீணாக்கிட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சுக்கலாம். நம்ம குஸ்தி போட்டுட்டு சண்டை போட்டு அதில் அதுக்கப்புறம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நீ சண்டையே போட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீ சண்டையே போட தேவையில்ல. நீ ஆண்டவரை மகிமைப்படுத்தினா அதை செய்யக்கூடிய வேலையை அவர் செஞ்சு கொடுவார். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 14-15 படிங்க. ஸ்தோத்திர பலியிட்டு பொருத்தனை செலுத்தி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை இதில் ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது. உனக்கு ஆபத்து காலங்க, உனக்கு பிரச்சனை, இக்கட்டான காலம், உனக்கு எதிரியை வீழ்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்க, நாம் ஜெயிக்கணும், சூழ்நிலை ஜெயிக்கணும். இப்போ ஒரு ஆலோசனை கொடுக்க, நீ ஸ்தோத்திர பலியிடு, பொருத்தனை பண்ணிக்கோ, இப்போ நீ என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ சாட்சியாய் மாறு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கும்போது அவர் துதிக்க சொல்லுவார், ஸ்தோத்திரம் பண்ண சொல்லலாம். சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது. 12 வருடமாக குழந்தை இல்லாத ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் சொன்னார், ஏசாயா புஸ்தகத்தை படிக்க சொல்லு அப்படின்னார். ஏசாயா புஸ்தகத்தை 22 அதிகாரம் தான் அவங்க படித்தாங்க. 22 அதிகாரம் தான். ஆனால் அந்த பிள்ளை நல்லா படித்த பிள்ளை. ஒரு நாளைக்கே ஒரு 5 அதிகாரம் 10 அதிகாரம் கூட படிச்சிருக்கலாம். ஆனால் 22 அதிகாரம் தான் படித்தது. அந்த பிள்ளை என்கிட்ட சொல்லிச்சு, 22 அதிகாரம் தான் பாஸ்டர் நான் படித்தேன். ஆண்ட 12 வருஷம் கழித்து அந்த கற்பத்தை அந்த வாசலை திறந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆலோசனை எதை வேணாலும் பண்ணலாங்க. நைட்டு இரவு, சில பேருக்கெல்லாம் நைட்டு இரவு நேரம் ஜெபிக்கிறதுக்கு, அதிகாலை ஜெபிக்கிறதுக்கு நிறைய இருக்குது. நேற்றுக்கு நைட்டு மட்டும் சுந்தரி அம்மாவுக்கு இங்கே வாங்க, இரவு ஜெபிக்கிறதுக்கு வாங்க. சுந்தரி அம்மா கூட சொன்னாங்க, நான் பாஸ்டர் நீங்கள் கேட்டப்ப 2 மனசாக இருந்தேன், வரவா வேண்டாமா, இன்னொரு நாள் வந்துக்கலாமா அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், ஆனால் நீங்கள் கேட்ட பிறகு பாஸ்டர் வார்த்தை தட்டக்கூடாதே அப்படின்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா. வந்ததின் நிமித்தமாய், அந்த ஆலோசனைக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு வந்ததின் நிமித்தமாய் அவங்களுக்கு விடுதலை பெறப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யுத்தத்தில் வீழ்த்துவதற்கு, எதிரிகளை வீழ்த்தும்படிக்கு நமக்கு அனுதின வாழ்க்கையில் பல போராட்டங்கள். எதிரி எந்த ரூபத்தில் வருவான்னு நமக்கு தெரியாது. அதை வீழ்த்தணும்னா ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆலோசனை தான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். நேற்றுக்கு சுந்தரியம்மா வராட்டா என்ன நடந்திருக்கும்? இன்னைக்கு சண்டை நடந்திருக்கும். எப்போதும் போல் அடித்தடி, ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாய் பொருள் உடையப்படும். ஆமாம், அதுதான் நடந்திருக்கும். எப்போதும் போல் கண்ணீர் கவலையுமா திரும்ப இன்றைக்கி வந்திருப்பாங்க. இவனுக்கு விடுதலை, இவங்க ஆண்டவர் நினச்ச விடுதலை எப்போ கிடைக்கும்னா, என்னைக்கோ ஒரு நாள்
திரும்ப இந்த இந்த நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் மாற்றுகிற தேவன் இன்னொரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கியிருந்தான்னா அன்னைக்கு வரலாம், அன்னைக்கு விடுதலை வாங்கிக்கலாம். ஆனால் அது வருமா வராதா, அப்படி ஒரு சமயம் வருமா வராதாங்கிறது யாருக்கும் நிச்சயம் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்றதான ஒரு மனிதன் அதை ஏற்றுக்கொள்ளும் போது மிகப்பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் ரட்சிப்பையும் அவன் குடும்பத்தையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறான். அது மாத்திரமல்ல, ஜீவிய நாளமெல்லாம் அவன் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் அந்த ஆலோசனையை கேட்டு 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 நடக்கும்போது அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறான். இன்றைக்கு அடுத்து எதிரிகளை வீழ்த்துவதற்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனுக்கு தேவன் மிகப்பெரிதான ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் ஆண்டவர் தருகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். மூன்றாவது இந்த பூமியில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவைப்படுது. இந்த பூமியில் ஆசீர்வாதம் தேவை. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வேணுமா வேண்டாமா? சில பேர் ஓவராக பேசுவாங்க, எனக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் எதுவுமே வேண்டாங்கன்றவர், நான் கேட்குற எல்லாமே ஆவிக்குரிய. அப்படிலாம் கேட்காதீங்க தயவுசெய்து. பூமிக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கேளுங்க, ரெண்டையும் கேளுங்க. இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவைப்படுதில்ல, உங்களுடைய ஆசீர்வாதத்தை தேவைப்படுதில்ல. உங்களுக்கு பணம் தேவை இருக்குது, சாப்பிடணும், இங்கே உண்ண உடை இருக்கணும், உங்களுக்கு உடுக்க உடை தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் தேவை. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களை குறித்து என்ன வச்சுருக்கதோ அது தேவைப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நான் படிக்கும்போதே எங்கள் அப்பா நல்ல மியூசிக்லாம் கற்றுக்கடா, நல்லா ஹிந்தி படிச்சுக்கோ, இங்கிலீஷ் படிச்சுக்கோன்னு சொல்லி நிறைய, அப்போமே நான் சொல்கிறேன் 45 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்கள் அப்பா என்னை அங்கங்கெல்லாம் கொண்டு போய் எங்கெங்கம்மா கொண்டு போய் படிக்க சொல்லி கொண்டிருந்தார். அது ஆலோசனை. அது ஒரு என்னது சொல்லுங்கள், என்னது ஆலோசனை. நான் அதை படிச்சிருந்தா, மியூசிக் போட கற்றுருந்தா என் பிள்ளைக்கு நான் இப்போ கற்றுக் கொடுத்துருப்பேன். கரெக்டு தானே? நான் நல்லா ஒரு ஹிந்தியோ ஒரு இங்கிலீஷோ நல்லா கற்றுருந்தா என் பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துருப்பேன். கரெக்டு தானே? கரெக்டு தானே? அன்னைக்கு என் ஆலோசனைக்கு கேட்காதனால நடந்து என்ன ஆகி போச்சுன்னா, இன்றைக்கு ஊழியத்தில் இதெல்லாம் தேவைப்படுது நான் முடிச்சிட்ருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவர் இப்போ என்னைய வச்சோ எங்கள் பிள்ளையோ யாரை வச்சனாலும் ஆண்டவர் செய்கிறாரு, கண்டிப்பாக செய்வார். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அன்னைக்கு கீழ்ப்படியாதனால நமக்கு இப்போ ஒரு பிரச்சனை. கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் நடக்கும். சர்ச்சை நடத்துகிறோம், இப்போ இன்றைக்கி மருமகன் கீபோர்டு போடுறாரு, அது கண்டிப்பாக அது நடக்க தான் செய்யும். கீபோர்டு யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக செய்ய தான் செய்வாங்க. நான் தான் தமிழ் தான் எனக்கு தெரியுது அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் உலகமெங்கும் பேச வேண்டிய சூழ்நிலை கட்டாயம் வந்ததுன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதுக்கு உண்டான ஆட்களை வச்சு பேச வைப்பார். அல்லேலூயா. கண்டிப்பாக அதை செய்வார். ஆனால் நானே செய்வதற்கும் இன்னொரு ஆள் செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். பிரியமான சகோதர சகோதரி, இந்த பூமியில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை இருக்குது, ஒரு ஆசீர்வாத பெருக்கும் தேவை இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது தேவைப்படுது? அல்லேலூயா. அதற்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் தருகிறார். அந்த ஆலோசனைக்கு நம்ம கேட்கும்போது தேவன் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாத பெருக்கத்தை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தருகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். யோவான் 21:5-6 படிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம்.
இது அந்த சம்பவத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பேதுரு மீன் படகுல போய் மீன் பிடிக்க போகிறான். ராம் முழுவதும் நீங்கள் 3ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராம் முழுவதும் அவன் என்ன செய்கிறான்? பிடிக்கிறதுக்கு பிரயாசப்படுறான். வலையை வீசிக்கிட்டே இருக்கான். ஒரு இத்தினோண்டு மீன் கிடைக்கல. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வந்தார். என்னப்பா அப்படி கேட்குறாரு. நாங்கள் ராம் முழுவதும் என்னப்பா மீன் ஏதாவது இருக்கா? அவர் இங்கே கரையில் நின்றுட்டு எப்போ மீன் எதுவும் இருக்கா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அவர் கேட்காரு. ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கல. அப்போ ஆண்டவர் ஆலோசனை கொடுக்குறார். நீங்கள் வலதுபுறமாக போய் மீனை போடுங்க, நீங்கள் வலதுபுறமாக போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஆலோசனை பிரகாரமாய் அவங்க வலதுபுறமாய் போட்டாங்க. அங்கே மீன் வலை கிளியத்தக்க என்ன செய்தாங்க? மீனை கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. பேதுருக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டது. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் ராம் முழுதுன்னா நீங்கள் என்ன இதுவரைக்கும் நீங்கள் பிரயாசப்பட்ட பல நாட்களாக பல வருடங்களாக பிரயாசப்பட்ட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். தேவன் இப்பொழுது ஆலோசனை கொடுக்குறார், வலப்பக்கம் போடுங்க அப்படின்னு. வலப்பக்கம் போடுங்கன்னு சொல்றாரு. அந்த ஆலோசனை அவன் கீழ்ப்படிந்து செல்லுகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனை கீழ்ப்படியதுக்கு அவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அவன் என்ன சொல்லிக்கலாம் தெரியுமா? ராத்திரியெல்லாம் இருக்கேன் பாஸ்டர், ஐயா உனக்கு வேணா உனக்கு என்ன நீ என்ன கேட்குறீங்க? நம்மனா டக்குன்னு அப்படியே ஒரு ஐடியா கேட்போம். உனக்கு என்ன வேணும்? மீன் தானே கேட்கேன். இந்த வேறு யார்ட்டையாவது மீன் வாங்கி தரேன், நீங்கள் சாப்பிடுங்க, இடத்த காலி பண்ணுங்க. அப்படி தானே? ஏன்னா இவர்கிட்ட பேசும்போது இயேசுன்னு அவன் கண்டுபிடிக்கலை. இயேசு தான் பேசுகிறான்னு கண்டுபிடிக்கலை. இப்போ அவன் நம்ம என்ன நினைப்பான்? உங்களுக்கு என்ன வேணும்? மீன் தானே, இந்த கடையில் போய் வாங்கி தரேன். பொரிச்ச மீன் வேணுமா, குழம்பு மீன் வேணுமா, நான் இந்த வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, ரொம்ப டயர்டு, ராத்திரி முழுக்க வளைச்சிட்டேன், இனிமேலாம் என்ன முடியாது, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வேணால் செய்கிறேன், 2 நாள் கழித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் செய்கிறேன். சொல்ல மாட்டேம்மா? எத்தனை பேர்ட்ட தெரியுமா ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு ஆண்டவர்? ஜெபம் பண்ணுப்பா, விடுதலை வாங்கிக்கலாம், ஜெபம் பண்ணு ஐயா. அப்புறமா 2 நாள் கழித்து கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய இருக்குது, எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வரேன். ஏகப்பட்ட பேர் இந்த ஆலோசனையை தள்ளி வைக்கும். நீ அவன் நினச்சிருக்கலாம் ராம் முழுவதும் பிரயாசங்கிறது ரொம்ப இல்லைங்க, அவன் பயங்கரமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரியமானவரே, அவன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் சென்றான். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு. 3வது, பேதுரும் அவனோடு கூட இருந்த மனிதர்களும் அத்தனை பேரும் கடலுக்குள்ளேயே வாழ்ந்தவங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க, கடலில் எப்படி இருக்கும், எங்கே மீன் கிடைக்கும், எப்போ அலை வரும், எப்போ புயல் அடிக்கும், எப்போ வரும் போகும், காலங்கள் எல்லாம் தெரிஞ்சு அத்துப்படி வச்சவங்க யார்? பேதுரும் அவன் கூட. ஆமாம், அத்துப்படி கடலில். இயேசு கிறிஸ்து கடல் மீன் பிடிச்ச பழக்கம் இருந்தார். இயேசு கிறிஸ்து மீன் பிடிச்ச பழக்கம் இருந்தது. அவர் அவங்க அப்பா கூட உட்காந்து தச்சு தான் வேலை தான் பார்த்துட்டு இருந்தார். அல்லேலூயா. அவருக்கு மீனை பற்றி அத்துப்படி கிடையாது அவனுக்கு. ஆனால் மீனை பற்றி கடலை பற்றி அத்துப்படி வச்சுருந்தான். அவன் நினச்சிருந்தான், ஐயா சும்மா இருங்க ஐயா, பேசாதீங்க, நாங்களே எத்தனை வருஷமாக உட்காந்துட்டு, நம்ம அடிக்கடி அதானே சொல்லுவோம், நாங்கள் எத்தனை வருஷமாக பிரயாசப்படுமா, சும்மா இருங்கங்க. நான் நிறைய பேர்ட்ட சொல்லுவேன், சிஸ்டர் இந்த ஆலோசனை பிரான் நீங்கள் பண்ணுங்க. பாஸ்டர் உடனே ரிப்போர்ட்டு எனக்கு உடனே பதில் வந்துடும். பாஸ்டர் ரொம்ப நாள் பண்ணிட்டேன் பாஸ்டர், ரொம்ப நாள் பண்ணிட்டேன்,
இதே தான் செஞ்சிகிட்டு இருக்கேன். இதே தான் ஆலோசனை கொடுக்காங்க. எல்லா ஊழியக்காரங்களும் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை பண்ணுன்னா இதை பண்ணிக்கோ, இதை பண்ணால் இதை பண்ணு, இதை பண்ணுன்னு இதை பண்ணு, இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். பேதுரு சொல்லிக்கலாம், கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அவன் உடனடியாக கீழ்ப்படிந்தான், அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான். அதனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பிரியமான சகோதரனே சகோதரி, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், இந்த பூமிக்குரிய பெருக்கம் நமக்கு தேவைப்படுனா தேவனுடைய ஆலோசனை தேவைப்படும். இந்த தேவனுடைய ஆலோசனைக்கு அவர் சொன்னதை கீழ்ப்படிவோமானால் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். மனுஷனால முடியாத தேவனால முடிகிற ஆசீர்வாதத்தில் ஒரு 3 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொன்னார். அந்த 3 ஆசீர்வாதத்துக்கும் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னார். அந்த ஆலோசனையை நம்ம கீழ்ப்படிவோமானால் நிச்சயமாக நம்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது ரட்சிப்பு என்றதான ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஆலோசனை சொன்னார். அன்றைக்கி சகைக்கு சொன்னார் ஆலோசனை. அன்றைக்கி அவன் மட்டும், ஐயா எங்கே வீடா, நீங்கள் எந்த ஊரில் இருப்பீங்க சொல்லுங்கள், நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். சில பேர் அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, நான் இந்த உங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கேன். ஐயா பாஸ்டர் கொஞ்சம் பொறுங்க. ஆமாம், பாஸ்டருக்கே இந்தபடி ஏசு கிறிஸ்து கொஞ்சம் பொறுங்க ஆண்டவரே, கவலைப்படாதீங்க, நான் உங்களை கூப்பிடுவேன், அப்போ நீங்கள் வந்தால் போதும். ஆமாம், அவன் மட்டும் அப்படி நினச்சிருந்தான்னு வைங்க, உடனடியாக உங்கள் வீட்டுக்கு, அவர் வேறு ஒன்றும் சொல்ல, உடனே உங்கள் வீட்டுக்கு வாரேன் அப்படின்ட்டார். அப்படின்னு ஒரு யோசு நான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிவிட்டு வாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தா இவர் இன்னொரு இடத்துக்கு கடந்து போயிருப்பார். திரும்ப அந்த ஊருக்கு வருவாரா வரமாட்டாருன்னு தெரியாது. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்புங்கிறதான அதுக்கு ஆலோசனைக்கு ஆண்டவர் எப்பவும் சொன்னாலும், அவர் கதவு தர அப்படின்னு சொன்னான், ஜெபிக்க சொன்னான், வேதம் வாசிக்கணும்னு சொன்னான், என்ன ஆலோசனை சொன்னாலும், ரட்சிப்பு கேட்டதான வழிக்கு தேவன் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தா, என்ன ஆலோசனை கொடுத்தாலும் உடனடியாக நம்ம கீழ்ப்படியும் போது நாமளும் நம்ம குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படலாம். அல்லேலூயா. எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவதற்கு, எதிரி ஆவிகளை வீழ்த்தப்படுவதற்கு ஒரு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த ஆலோசனை பிரகாரம் நம்ம நடந்தோன்னா ஈஸியாக நம்ம ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அது மனுஷனால முடியாததை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 3வதாக, இந்த பூமியில் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை இருக்குது. இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளுக்கு நம்ம வாழ்வதற்கும், நம்ம சந்ததிகளை நம்ம மேம்படுத்த கொண்டு போவதற்கும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தேவை இருக்குது. அந்த ஆசீர்வாதம் நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியில் நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் அதில் பலன் கிடைக்காம கூட போயிடலாம். ஆனால் தேவ ஆலோசனை ஒத்த வார்த்தை கிடைக்குமானால், அவர் சரியாக இந்த இடத்துல போடுன்னு சொன்னாய் நம்ம அதை கீழ்ப்படிஞ்சு போடுவோமானால் நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாத பெருக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் எழுந்திருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார், ஒரு வாக்குத்தத்தத்தை தருவார். மனுஷனால் கூடாதவைகளை தேவனால் கூடும். தேவனை இயேசு கிறிஸ்துவே இதை செய்கிறார். இன்றைக்கு மனுஷனால் நம்மளுக்கு கொடுக்கக்கூடாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிறார். நமக்கு ரட்சிப்பையும் ஆண்டவரே, நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பிரதான ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். 2வதாக, யுத்தங்களை மேற்கொள்ளத்தக்க தேவன், ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க தேவன், மனுஷனால கூடாததை இயேசு கிறிஸ்துவால ஒரு ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். இந்த மூன்றாவது இந்த பூமியில் வாழுகிறதான இந்த நாட்களில் ஒரு ஆசீர்வாத பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். இது மனுஷனால் முடியாது. சபை கூட ஒரு பெருக்கத்துக்காக தான் இப்போ போராடிக்கிட்டு இருக்கோம். அதனால் சபையும் கூட பெருக்கத்தை காணும்படியாக எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை, அவருடைய ஆலோசனை மட்டும் நீங்கள் தள்ளிடாதீங்க.
அவருடைய ஆலோசனை மட்டும் நீங்கள் அசட்டை பண்ணிடாதீங்க. சங்கீதம் 107 சொல்லப்படுகிறது, உன்னதமானவருடைய ஆலோசனை தள்ளாமல். நீங்கள் உன்னதமானவருடைய ஆலோசனை அசட்டை பண்ணாமல் தள்ளாமல் தேவன் கொடுக்குற ஆலோசனை நம்ம அப்படியே செய்வோமானால், அவர் சொல்லுகிற நேரத்தில் உடனே நம்ம செய்வோமானால், நம்ம கீழ்ப்படிவோமானால், நம்ம குடும்பத்தில் ஒரு பெரிதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம யுத்தத்தில் வரக்கூடிய நாட்களில் நம்ம ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம ஆசீர்வாதத்தை, சபையில் ஒரு பெருக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நல்ல இருதயத்தின் ஆழத்தில் இந்த இன்னும் ஒப்பு கொடுங்க, இன்னும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக நல்லா ஒப்பு கொடுங்க. தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மார்ச் மாசத்துல, இந்த துவக்கத்துல தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய சித்தமாக இருக்கிறது. மகனே மகளே, என்னுடைய ஆலோசனை நீ கேட்டனா, மனுஷனால முடியாததை என்னால் செய்ய முடியும். மனுஷனால முடியாததை என்னால் செய்ய முடியும். ரட்சிப்பு, உங்க குடும்பத்தில் ரட்சிப்பு என்னால் முடியும். என்னால் முடியும். உங்க குடும்பத்தில் இருக்கிறதான போராட்டங்கள், பில்லி சூனிய கட்டுகள், பிசாசனுடைய போராட்டங்கள், மனிதனுடைய போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஜெயிக்கத்தக்க ஒரு ஜெயத்தை ஆண்டவர் தருகிறார். இது மனுஷனால முடியாது. நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தருகிறேன். ஒரு ஜெயத்தை நான் கட்டளை எடுக்கிறேன். ஜெயத்தை நான் கட்டளைகிறேன். ஆசீர்வாதம் இல்லாமல் இது நாள் வரைக்கும் பிரயாசப்பட்டும் ஒன்று கிடைக்காம, அதனுடைய பிரதிபலன் கிடைக்காம, விரக்தியோடு சோர்வோடு இருக்குதான தேவனுடைய பிள்ளையை இவ்வளவு நாள் வரைக்கும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே கிடைக்கல. தேவன் உனக்கு சொல்கிறார், இந்த ஆலோசனையை நீ பெற்றுக்கொள். என்னுடைய ஆலோசனையை நீ பெற்றுக்கொள். என்னுடைய ஆலோசனையை நீ பெற்றுக்கொள். அதற்கு கீழ்ப்படி, அதற்கு உடனடியாக செவி கொடு. தேவன் மாற்றுகிறார். மனுஷனால கூடாததை இயேசு கிறிஸ்துவால பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவால பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே, இந்த 3 காரியமும் ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷனால கூடாத காரியம், ஆனால் உம்மால முடியும். ஆண்டவரே, உம்மால முடியும், உம்மால முடியும். ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். நீங்கள் சமாதானத்தோடு போங்க. இந்த இடத்துல பண்ண இந்த தீர்மானங்கள், விண்ணப்பங்கள் ஆண்டவர் கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆண்டவர் வரக்கூடிய நாட்களே, இந்த மாதத்தில் தானே நீங்கள் கேட்டதான எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை ஆலோசனையினால, தேவனுடைய ஆலோசனையினால, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆலோசனையினால ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்கிறார். நீங்கள் சமாதானத்தோடே போங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.